ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்கள் நேயர்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கங்கள். பௌர்ணமிக்கு அடுத்த நாளாக பிரதமை திதியில் தை மாதம் பிறக்கிறது. மிகவும் சிறப்பான நாள். சந்திர பகவானின் முழு நிலவின் ஒளி வீச்சின் காரணமாக 12 ராசிக்காரர்களும் சிறப்பாகவும் 12 லக்னக்காரர்களும் சிறப்பாகவும் இருப்பார்கள். ஆக அந்த பௌர்ணமி நிலவின் ஒளியில் பூமி எப்படி குளிர்ந்திருக்கிறதோ அப்படியே 12 ராசிக்காரர்களும் நேயர்களும் 12 லக்னத்துக்காரர்களும் சிறப்பாக இருப்பார்கள். மேலும் இந்த தை மாதத்தின் சிறப்பு உத்தராயண காலம் ஆரம்பமாகிறது. உத்தராயண காலத்தில் தான் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருந்ததாக புராணங்கள் சொல்கிறது. அதன் பிறகு பற்றி இருக்கிறென்றால் உத்தராயண காலத்தில் புண்ணிய காலம் எது செய்தாலும் சிறப்பாக இருக்கும். மேலும் வள்ளலார் சுவாமிகளின் பூஜை இருக்கிறது. ஜோதி தரிசனம் ஒன்று இருக்கிறது. மேலும் மேலும் பார்த்தீர்கள் என்றால் சிறப்பான காலம். இங்கு சொல்ல வேண்டுமென்றால் இந்த தை மாதத்தில் பொங்கல் திருநாள், தை திருநாள், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். உலகத்திற்கு வழி பிறப்பது போன்று, நல்ல வழி பிறப்பது போன்று 12 ராசிக்காரர்களுக்கும் நல்ல நல்ல நிலைகள் வந்து கொண்டே இருக்கும். சில ராசி நேயர்களுக்கு குறைபாடுகள் இருந்தாலும் கூட இந்த பௌர்ணமி நாளில் தை மாதம் பிறந்திருப்பதால் எல்லோரும் சுபிட்சமாகவும் நன்றாகவும் இருப்பார்கள். பல பல அன்பர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்களும் பல நிலைகளில் உயர்வும் நடக்கும். ஆகவே இந்த தை மாதம் மிகவும் உலகத்திற்கு எப்படி சிறப்பாக இருக்கிறதோ அதுபோன்று 12 ராசிகளும் சிறப்பாக இருக்கும். மகர ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற காலம் தை மாதமாக கருதப்படுகிறது. இந்த தை மாதத்தில் மகர ஜோதி, சபரிமலையில் மகர ஜோதி தெரிகிறது. மகர நட்சத்திரத்தில் அன்று மகர ஜோதி தெரிகின்றது. அது உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான ஐயப்பனுடைய திருவிழாவும் இந்த தை மாதத்தில் வருகின்றது. ஐயப்ப பக்தர்கள் அங்கு செல்கிறார்கள். உத்தராயண காலத்தில் பல புண்ணிய காலங்கள் நடக்கின்றது. ஜோதி தரிசனம் தெரிவது போன்று வடலூரில் அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை ஜோதி ராமலிங்க சாமியுடைய ஜோதி தரிசனமும் அங்கு வடலூரில் சிறப்பாக செய்யப்படுகிறது. அணைய அடுப்பு என்று கருதப்படுகின்ற வடலூரில் இன்று வரை பசிப்பினியை போக்குகின்ற அந்த அணையா தீபம் எரிந்து கொண்டும் ஏழை மக்களுக்கு உணவளிக்கின்ற அந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றார்கள். தை மாதம் அத்தனை சிறப்பு வாய்ந்தது. துளாராசி மெய்யன்பர்களே, உங்களுக்கு 5இல் சனியும் 8இல் குருவும் இருக்கின்ற காரணத்தால் 12இல் கேதுவும் 6இல் ராகுவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்றால் உங்களுக்கு விரோதிகள் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள். சத்துருஸ்தானமான அந்த மீன வீட்டில் ராகு பகவான் இருக்கின்றார்கள். நீங்கள் எத்தனை செய்தாலும் அங்கு ஒரு குற்றம் குறையாகத்தான் கருதப்படுகிறது. இதன் விளைவாக உங்களுக்கு என்ன இவங்களாம் நம்பணுமே, இவங்களே இப்படி பண்ணிட்டாங்களே, யாரைத்தான் நம்புறது அப்படின்ற ஒரு கடுமையான ஒரு வேதனை வெறுப்பு இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு வரக்கூடிய கோபங்கள்லாம் எல்லோரும் நன்மைக்காக தான் வரும். இதை செய்யாத அதை செய்யாதுன்னா அந்த பேச்சை கேட்டுதான் அவங்க நன்மை அடைவாங்க. அதுக்காக தான் மற்றவங்க நன்மைக்காக வரக்கூடிய அந்த கோபத்தை அவங்க உங்களை விரோதியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும். அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் அவர்களை அரவணைத்து சாந்தப்படுத்தி அழைத்து செல்வீர்கள். அத்தனைக்கும் மேலாக இன்னும் ஒரு நிலை என்னவென்றால் அஷ்டமத்து குரு 8ஆம் இடத்தில் இருக்கிற ரிஷப குரு உங்களுக்கு எங்கு சென்றாலும் அலைச்சலும் வீண் நிம்மதி இல்லாத ஒரு நிலையில் தான் தந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த தை மாத பலன் சற்று உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிலை என்னவென்றால் 12இல் இருக்கின்ற கேது பகவான் இன்னும் தெரியாத ஒரு ஞானத்தை உங்களுக்கு தந்து கொண்டு உங்களை வழிநடத்தி செல்வார்கள். எல்லாமே நன்மைக்கு தான் என்று நினைத்து செயல்படக்கூடிய உங்களுக்கு பல நன்மைகள் வர காத்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த தை மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் விநாயகர் வழிபாடு மற்றும் சிவன் வழிபாடு ஆக நீங்கள் சிறப்பாக செய்தால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். மற்றும் உங்களுக்கு நல்ல புதிய புதிய அன்பர்கள், நல்ல நல்ல நண்பர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் தானாக இயல்பாக சேர்வார்கள். அவர்கள் மூலம் உங்களுக்கு பல நன்மைகளும் கிடைக்கும். ஆக பக்கத்து வெளி இடங்களுக்கு செல்லும்போது கூட நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இரவு நேர பயணங்கள் தவிர்ப்பது இன்னும் சுகமளிக்கும். ஆக எளிதில் யாரையும் நம்பிவிடாதீர்கள்.
ஆக இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அறிவுரை.